வெல்கம் டு கார்டன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி குழிப்பணியாரம். இனிப்பு குழிப்பணியாரம், நல்லா ஸ்பாஞ்சியான இனிப்பான குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச குழிப்பணியாரம் மாவு எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பும் சேர்க்கணும். நம்ம ரொம்ப உப்பு சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இது இனிப்பு குழிப்பணியாரம். ஸோ நம்ம தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சோடா உப்பும் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போகிறோம். இந்த பணியாரத்துக்கு அளவுக்கு நான் வெள்ளத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போது இந்த பாகு கரையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம வெள்ளை பாகு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறலாம். மாவு இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பணியாரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பணியார சட்டியை நல்லா காய வச்சுருங்க. சூடாக்குனதும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய், இந்த அளவுக்கு போதும், ரொம்ப போட வேணாம். சும்மா ஒரு சொட்டு அப்படியே விட்டால் போதும். நெய் நல்லா காஞ்சிருதும் நம்ம பணியாரத்தை எல்லா குழிகள்லையும் நம்ம ஊற்றிடலாம். கரெக்டாக இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டி சரியாக இருக்கும். இதுக்கு ஒரு கரண்டி மாவு ஊற்றுங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா குழிகள்லையும் ஊற்றிடலாம். இதுக்கு மேலெலாம் நம்ம நெய் ஊற்ற தேவையில்ல, அப்படியே விட்டுறலாம். இப்போ பணியாரம் குக் ஆகட்டும். சென்டராக அப்படி குத்திக்கிட்டு இப்படி மெதுவாக திருப்பினீங்கன்னா அப்படி திருப்பிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இப்படி சென்டரில் குத்திக்கோங்க. இப்படி மெதுவாக டர்ன் பண்ணுங்க, அழகாக வரும் திரும்பி. இப்போ இந்த சைடும் வேகட்டும். இப்போது இந்த மாதிரி நம்ம இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம பணியாரம்லாம் நல்லா வெந்துருச்சு, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பணியாரங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் பிச்சு காட்டுறேன். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி.